வணக்கம். நம்ம நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு சேர்த்து எழுதுக அப்படிங்கிற தலைப்புல ஒரு 10 சொற்களை பார்த்தோம் இல்லையா? அதற்கான விதிகளை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம அதை சேர்த்து எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு அதே விதிகளை யூஸ் பண்ற மாதிரி தான் நான் 10 வார்த்தைகள் கொடுத்திருக்கேன். உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்கிறோம்? இடம் கூட்டல் எல்லாம். இப்ப இதுல என்ன இருக்குது? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துல மெய்யெழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாம இருக்குது. அப்ப என்ன விதியா வரும்? உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப இது எப்படி புணர்வு? இடம் எல்லாம். நேற்று சொன்னது ஞாபகம் வந்துருச்சா? ரெண்டாவது பாருங்க, மாசு கூட்டல் அற. அப்ப இதுக்கு என்ன விதி வரும்? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து சு, குசுடு துபுரு குற்றியலுகிற எழுத்தை பத்தி நேற்று சொன்னோம். உயிர் வரி உக்குரல் மெய்விட்டோடும். அப்ப இச்சு பிளஸ் ஊ, இங்க இச்ச விட்டுட்டு ஊ மட்டும் காணா போகுது. அதனால இப்படி எப்படி புணரும்? மாசர என புணரும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்பது அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, குற்றம் பிளஸ் இல்லாதவர். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருக்கு, வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு. அதேதான் நம்ம பேசிக்கா நம்ம சொன்னதுதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் அப்படின்னா மெய் இல்லையா? அந்த மெய் எழுத்து இங்க எப்படி வரும்? குற்றம் இல்லாதவர். இந்த இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாறுது. ஃபோர்த் ஒன், சிறப்பு கூட்டல் உடையார். அதேதான் குசுடு துபுரு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இங்க இப்பு பிளஸ் ஊ போயிடும். இப்பு, இந்த இப்பும் இந்த ஊ சேர்ந்து சிறப்புடையார் என புணரும். புரியுதா? இப்ப அடுத்தது பாருங்க, கை பிளஸ் பொருள். இதுல கை நிலைமொழி ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும்தான் இருக்கு. கை அது என்ன சவுண்ட் இருக்கு? கை. இக்கு பிளஸ் ஐ இருக்கு இல்லையா? இக்கு பிளஸ் ஐ இருக்கு. ஆனா வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பாருங்க, போ உயிர்மை எழுத்து இருக்குது. அதனால இங்க உடம்படுமையில தோன்றக்கூடாது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன், அது நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்து இருக்குது. அதான் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும். இப்ப போவுக்கு இனமான எழுத்து இப்பதான் இங்க வரணும். அதனால எப்படி சேர்த்து எழுதணும்னா இங்க கைப்பொருள் இப்படிதான் சேர்த்து எழுதணும். மானம் பிளஸ் இல்லா. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். கடைசியில நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய், வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இம் பிளஸ் இ மீயா மாறுது. மானமில்லா. இப்படிதான் சேர்த்து எழுதணும். அடுத்தது பாருங்க, பசி கூட்டல் இன்றி. இப்ப சி இச்சு கூட்டல் இ, அதான் சி. இச்சு கூட்டல் இ. இப்ப இங்கேயும் ஈ இருக்கு, இங்கேயும் ஈ இருக்கு. ஈயும் சேர்ந்து இசைக்காது, உயிரும் உயிரும் சேராது. ஆனா உடன்படை மெய் தோன்றணும். நம்ம நேத்தே படிச்சிட்டோம். அப்ப என்ன உடன்படை மெய் தோன்றணும்? உடன்படை மெய் எந்த எழுத்துக்கள் நேற்று சொன்னோம்? ஈயும் இவும் மட்டும்தான். அப்ப இ ஈ ஐ வழி யவ்வும். அதனால இங்க என்ன தோன்றுது? பசி ஈய தோன்றுது. இப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி பசி இன்றி இப்படி உணர்ந்தது. இப்படிதான் நம்ம சேர்த்து எழுதணும். சரிங்களா? பாருங்க, படிப்பு கூட்டல் அறிவு. நிலைமொழி ஈற்றெழுத்து குசுறு துபுரு இருக்கா? அப்ப இப்பு ஊ விட்டுட்டு வந்துதான். அதனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி படிப்பறிவு. இப்படிதான் சேர்த்து எழுதணும். இவை கூட்டல் எட்டும். இப்ப இவை எட்டும் அப்படியே சேர்த்து எழுதக்கூடாது. இங்க ஐ நிலைமொழி ஈட்டுல ஐ இருக்குது. இங்க ஐ வந்தா உடம்புடைமை என்ன தோன்றணும்? ஈய தோன்றணும். அதனால இவை ஈ வரணும் பிளஸ் எட்டும். அப்ப இந்த ஈயும் ஏவும் சேர்ந்து ஏவா ஏ உயிர்மை எழுத்தாக உருவாகுது. அதனால இவை எட்டும் என சேர்த்து எழுதணும். பொறை கூட்டல் உடைமை. இங்கேயும் ஐ தான் வருது. அதே விதிதான். உடம்புடைமை ஈய தோன்றணும். பொறையுடைமை.
இப்படிதான் புணரும். இப்ப இது எல்லாமே 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம சேர்த்து எழுதிட்டு இருக்கிறோம். இந்த தொடர்ச்சியா இன்னொரு 4 வார்த்தை நம்ம பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான்